அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் பற்றி பார்க்க போகிறோம். டிட்டர்ஜென்ட் பவுடரில் pH லெவல் 7 ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை வைத்தால் pH 7 நியூட்ரலைஸ் பண்ணினால் என்ன ஆகும், ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசிட் சிலரியை பற்றிய ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆசிட் சிலரியில் நம்ம தண்ணியை டைரக்ட் போது அதில் இருக்கிற H2SO4 அப்படிங்கிற ஒரு அமிலம், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4 அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடு. இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட அளவு கூடிக்கிட்டே போகும். அதாவது ஆசிட் சிலரியோட pH வேல்யூ 2 to 2.5 வரைக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த தண்ணி சேர்த்தும் போது இதனுடைய pH வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். கிட்டத்தட்ட 1 வரைக்கும் போயிடும். டிட்டர்ஜென்ட் பவுடரில் pH லெவல் 7 ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம விலாவரியாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதுக்கு உண்டான விளக்கமும் எவ்வளோ வைக்கணும், டிட்டர்ஜென்ட் பவுடரில் pH லெவலில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு வெயிட் மிஷின் எடுத்து வச்சுருக்கேன். இது சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு 12 கிராம். இது 3 ரூபா பாக்கெட்டு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டு முதல்ல 2 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 3 ரூபா அப்படின்ட்டு விற்பனை செய்கிறாங்க. அது 12 கிராம் பாக்கெட். அது இப்போ நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை 0 பண்ணிக்கிட்டேன். 49 கிராம் இருந்துச்சு அந்த கப்பு, நான் 0 பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த கப்பில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அதிகமாகி போச்சு, குறைச்சிக்கலாம். நமக்கு தேவை 50 கிராம் தான் தேவை. கரெக்டாக இப்போது ஒரு 50 கிராம் தண்ணியை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த 12 கிராம் சர்ஃப் எக்ஸல் பவுடரை நம்ம இந்த கப்பில் கொட்டி நம்ம இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு 12 கிராம் நம்ம 50 கிராம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கரையணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போது பாருங்கள், தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுச்சு பவுட்ரு. இன்னும் கொஞ்சம் போல் இருக்குது, அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 12 கிராம் பவுட்ரு 50 கிராம் தண்ணி சேர்த்து மொத்தம் 62 கிராம் இதில் இருக்குது. இந்த கப்பில் 62 கிராம் வெயிட் இருக்குது. இப்போது pH பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதை செக் பண்ணிக்கலாம். pH லெவல் இதில் pH அளவு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ப்ளூ கலர் காமிக்குது. இந்த பவுடரோட ஒரிஜினல் pH லெவலு இதுதான்.
இப்போது இந்த கப்பில் மீண்டும் இன்னும் ஒரு 50 கிராம் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். pH லெவல் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். 100 கிராம் தண்ணி ப்ளஸ் 12 கிராம் பவுடர், 112 கிராம் ஆயிடுச்சு. 12 கிராம் பவுடருக்கு இப்போ நம்ம 100 கிராம் தண்ணியை ஊற்றி, நம்ம ஏற்கனவே 50 கிராம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ மீண்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் pH லெவல் என்ன அளவில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் pH அளவு நம்ம 100 கிராம் தண்ணியை வந்து சேர்த்தன பின்னாடி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா பாருங்கள், உங்களுக்கு 12, கிட்டத்தட்ட 12க்கும் 14க்கும் இடையில காமிக்குது. 12 தான் காமிக்குது. 12 விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக காமிக்கலாம். ஆனால் அது ஒரு சில வினாடிகளில் வந்து அந்த டார்க் வந்து கலர் கொஞ்சம் மாறிடும். அப்படிங்கிறதுனால நம்ம 12 கணக்கு வச்சுக்கலாம். முன்னையும் 12 தான் இருந்துச்சு. அடுத்ததாக இப்போ மீண்டும் இதில் 100 கிராம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 50 கிராமு, திரும்ப 50 கிராம் சேர்த்தணும். இப்போ மூணாவதாக 100 கிராம் சேர்த்துறோம். மொத்தம் 200 கிராம் தண்ணியை வந்து இந்த 12 கிராம் பவுடரில் சேர்த்து செக் பண்ணி பார்க்கலாம் pH லெவலை. 200 கிராம் தண்ணி ப்ளஸ் 12 கிராம் பவுட்ரு. இப்போ pH லெவலை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா அதுக்கு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் பவுடரையும். இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போவும் அந்த 12 தான் காமிக்குது. நம்ம 200 கிராம் தண்ணி ஊற்றிட்டோம், இருந்தாலும் 12 தான் இப்போவும் காமிக்குது. இப்போ அதனால் இன்னும் இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 லிட்டர் தண்ணி நம்ம 12 கிராம் பவுடரில் இப்போது 1/2 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் என்ன லெவலில் pH வருது அப்படிங்கிறத. இப்போ இந்த 12 கிராம் சர்ஃப் எக்ஸல் பவுடருக்கு நம்ம 1/2 லிட்டர் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கோம். இப்போது 1/2 லிட்டர் தண்ணியில் இதனுடைய pH லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே தண்ணி வந்து நம்ம சேர்க்கும்போது அதனோட pH லெவல் குறையும். இப்போது பாருங்கள், நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம். இன்னுமே வந்து அந்த 12க்கு 10க்கும் 12க்கும் இடையில் இப்போ இருக்குது. அடுத்ததாக நம்ம 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன pH லெவல் வருது அப்படின்ட்டு.
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 12 கிராம் பவுடருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். இப்போது 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். 12 கிராம் பவுடரில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு pH லெவலில் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போவும் அந்த pH 11 தான் காமிக்குது. அப்படிங்கிறனால இந்த கப்பு வந்து பத்தாது. அப்படிங்கிறனால ஒரு சின்ன வாளியை எடுத்து அடுத்ததாக 3 லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இந்த வாளியில் இன்னும் 2 லிட்டர் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்திக்குவோம். அதுக்கு முதல்ல இதை மைனஸ் பண்ணிக்குவோம். இந்த வெயிட் மிஷினை இப்போ 178 கிராம் இருக்குது இந்த வாளி. இதை நம்ம மைனஸ் பண்ணி 0 பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இதில் 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கூடுதலாக இதில் இன்னும் ஒரு 2 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் 1 லிட்டர் தண்ணி இருந்துச்சு. இப்போ 3 லிட்டர் தண்ணியில் 12 கிராம் சோப் பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு pH லெவலை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ pH லெவலில் நம்ம 2 லிட்டர் தண்ணி மீண்டும் சேர்த்துன பின்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போது அடுத்ததாக இன்னும் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து பார்த்துருவோம். ஏற்கனவே 3 லிட்டர் தண்ணி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்து பார்த்துருவோம். pH எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் pH லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இப்போது பார்த்துடலாம் pH பாருங்கள். இப்போ கொஞ்சம் க்ரீன் கலர் காட்டுது. இது கிட்டத்தட்ட 10 வரும்னு நினைக்கிறேன். pH லெவல் 10 வரும்னு நினைக்கிறேன்.
இன்னும் இதில் 1 லிட்டரோ 2 லிட்டரோ சேர்த்தும்போது உங்களுக்கு நார்மலான ஒரு அளவுக்கு வந்துடும், pH 7 அளவுக்கு வந்துடும். இப்போ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிடர்ஜென்ட் பவுடரில் pH லெவல் வந்து 10லேருந்து 12 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு கீழே வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோக்கா வந்து உங்களுடைய பவுடரோடைய தரத்தை வந்து குறைச்சிரும். எப்படி அப்படின்னா, நீங்கள் pH லெவல் ஆரம்பத்திலே 7 வச்சுட்டீங்க அப்படின்னா, தண்ணி சேரும்போது அதனுடைய pH வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு 12 கிராம் பவுடருக்கு யாரும் 50 கிராம் தண்ணி ஊற்றுறதில்ல. 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி வரைக்கும் அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் 7 வச்சுருந்தீங்க, pH லெவல் 7 வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதிகமாக 4-5 லிட்டர் தண்ணி சேர்த்தும்போது அது வந்து pH லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். pH லெவல் குறைஞ்சி அப்படின்னா அது அமிலத்தன்மை அதிகமாகிடும். உணவுப் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அமிலத்தன்மை தான் இருக்கும். இந்த அமிலத்தன்மை உள்ள அழுக்குகளை வந்து இன்னொரு அமிலம் வந்து அவ்வளோக்கா சுத்தப்படுத்த முடியாது. அதனால் உங்களுடைய குவாலிட்டியில் வந்து ப்ராப்ளங்கள் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.